இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் அவரை வெறுத்தப்பவே என் மேல அன்பு பாசம் அக்கறையோட இருந்த மனுஷன் இப்ப அவர்தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். இது அவருக்கே நல்லாவே தெரியும். கண்டிப்பா என்ன ஏமாத்த மாட்டாரு. பாத்தியாக்கா, பாத்தியா எப்படி பேசுறான்னு? ஆஃப்டர் ஆல் நம்ம வீட்ல அவ டிரைவர் வேலை பார்த்தவன். அவனுக்காக ஒன்ன என்ன எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்கா. சித்தி, இப்படி தூண்டி விட்டுதான் அம்மாவை எனக்கு எதிரா எல்லாத்தையும் செய்ய வைக்கிறீங்க. அவரு சாதாரண டிரைவர் இல்ல, என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன். இனிமே அவரை தரக்குறைவா பேசினா நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். பாருக்கா, என்ன பேச்சு பேசுறான்னு பாருக்கா. சந்திரா, நீ எதுவும் பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு. ரேவதி, நீ இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, ரொம்ப டென்ஷன் ஆகாத, போய் ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். ரோஹிணி, ஸ்வாதி, இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போங்க. வா. என்னக்கா, அந்த டிரைவர் பயலுக்காக நம்மளே தூக்கி இப்படி பந்தாடுறா? நம்ம பஞ்சாயத்துல அவங்கள பிரிச்சு வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் போல இருக்கே. அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. நாம முக்கியம் இல்ல, அவன் தான் முக்கியம்னு ரொம்ப உறுதியா இருக்கா. அதான் விஷம் குடிக்கிற அளவுக்கு போயிருக்கா. அக்கா, இதை இப்படியே விட்டா நமக்கு தான் ஆபத்து. ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஆகணும், அதுவும் சீக்கிரமா எடுக்கணும். இல்ல சவால் விட்டுட்டு போன அந்த டிரைவர் பையன் நம்மள ஜெயிச்சிருவான். அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் சந்திரா. ரேவதி கத்துனாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, நம்மள மீறி அவளால எங்கேயும் போக முடியாது. இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்துவோம். நீ ஒன்னும் அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாங்கோ. அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு? ரேவதின்ற பேருக்கு. ரேவதி நாமதேசிய சக குடும்பானாம் க்ஷமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வரியானாம் அபிவிருத்தியர்த்தம். கடவுளே, ரேவதி சீக்கிரமா குணமாயி வரணும். என்ன பிரிஞ்சிருக்கிற அவளுக்கு மனதைரியத்தை நீ தான் கொடுக்கணும். சீக்கிரமே இந்த சூழ்நிலை மாறணும். ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும். மாமா கையால கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். நீங்க தான் இதெல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். தீர்காயுஷ்மான் பவா, தீர்க்க சுமங்கலி பவா. அம்பாள் அருளால நீங்க வேண்டிட்டது நடக்கும். பிரசாதம் வாங்கிக்கோங்க. எப்படி இருக்க? உடம்புக்கு அந்த பிரச்சனையும் இல்லையே? நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, எதனா சாப்பிட்டியா? இப்பதான் ஜூஸ் குடிச்சேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சித்தி தான் வீட்டுக்கு வந்ததும் வராதமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை பண்றாங்க? பஞ்சாயத்துல தான் காசை வெட்டி போட்டு ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டாச்சுல்ல. அப்புறம் இதுக்கு தேவையில்லாம விஷத்தை குடிச்ச, அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் சும்மா விடல. இதனோட பர்சனல், என் விஷயத்துல தலையிடாதீங்க, எதுவா இருந்தாலும் நானும் என் அம்மாவும் பேசிக்கிறோம்னு சொல்லி நீங்க குறுக்க வராதீங்கன்னு நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டேன். உனக்கே உடம்பு இப்பதான் சரியாயிட்டு வருது. நீ எதுக்கு அவங்க வீட்டுலாம் போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? அவங்க குணம் உனக்கு தெரியும்ல, போட்டோன்னு விட வேண்டியதானே. இப்படியே விட்டுட்டு போறதாலதான் அவங்க அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அவங்களுக்கு மரியாதை கொடுத்தா காப்பாத்திக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைச்சா வாங்கி கட்டிக்க தானே செய்யணும். அதோட உன்னை டிரைவர்னு சொல்றத என்னால தாங்கிக்க முடியல. நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், அங்க உன்கிட்ட வேலை செய்ய 1000 பேர் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க டிரைவரா வேலை பார்த்தது நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும் தானே. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுமே டிரைவர்னு சொல்றது வெறுப்பேத்துறதுக்கு தானே. அதான் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன். ரேவதி, நீ அவங்க பேசுறதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத. இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. உன்னை பத்தி வேணும்னே அவங்க அப்படி எல்லாம் பேசுறப்போ என்னால தாங்கிக்க முடியல. அதான் பதிலுக்கு பேச வேண்டியிருக்கு. சரி, அதை விடு, நான் பாத்துக்கிறேன். நீ மெடிசன்ஸை கரெக்டா சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு, தைரியமா இரு, சரியா? சரி. உடம்ப பாத்துக்க. அவனை வீட்டை விட்டு துரத்தினாலும் அவன் இங்கேயே இருந்துகிட்டு நமக்கு டார்ச்சர் கொடுக்குறான்.
வெளியே போட நம்மள திரும்பவும் லாக்கப்புக்குள்ளேயே வர வச்சிட்டான் அவன். ஊர் உலகத்துல எங்கேயும் இப்படி நடந்திருக்காது. வலிய வந்து அரெஸ்ட் ஆனது ரொம்பவே அசிங்கமா இருக்கு. சரி, இதையெல்லாம் நாம அப்புறம் பாத்துக்கலாம். மருமவளே, நாளைக்கு காலையில தானே செங்கல் சூளைய சாமுண்டீஸ்வரி ஏலத்துக்கு விட போறா? ஆமா அத்தை, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். மருமவளே, எக்காரணத்தை கொண்டும் அந்த செங்கல் சூளை வெளி ஆளுங்க கைக்கு போக கூடாது. ஆமா, ஏலம் எடுக்க வரவங்க லிஸ்ட நீ தயார் பண்ணிட்டியா? தயார் பண்ணிட்டேன் அத்தை. அப்போ அவங்களை எல்லாம் நேர்ல போய் பார்த்து ஏலத்துல கலந்துக்கோங்க. ஆனா ஏலம் கேட்காதீங்கன்னு சொல்லு. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடு. அப்பதான் அவங்க நீ சொன்னபடி கேட்பாங்க. சரிங்க அத்தை, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீ ஒரு ஆளை செட் பண்ணி ஏலத்துல கலந்துக்க வை. அவன் ஏலத்துல செங்கல் சூளைய வாங்கட்டும். அதுக்கப்புறம் அத சிவனாண்டி பேருக்கு மாத்தி எழுதி வச்சுக்கலாம். அவருக்காக தான் நான் இந்த ஏலத்தையே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நிச்சயமா ஏலத்துல எடுத்து அவர் பேர்ல எழுதி வைப்பேன். என் அக்கா கம்பெனிக்கு இவரை முதலாளி ஆக்காம நான் விட மாட்டேன். அந்த செங்கல் சூளைய அவன் நிர்வாகம் பண்றதால தானே இத்தனை ஆட்டம் போடுறான். அதையே நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டா அவனால ஒண்ணும் பண்ண முடியாம அவமானப்பட்டு வெளியே போய் தான் ஆகணும். ஆமா அத்தை, அவனுக்கு இது இன்னொரு பலத்த அடியாதான் இருக்கும். இப்படி அடி மேல அடி கொடுத்தாதான் அவனை ஊரை விட்டே துரத்த முடியும். அது வரைக்கும் நாம ஓயக்கூடாது. கண்டிப்பா அத்தை, இந்த ஏல விஷயத்தை நான் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காட்டுறேன். நான் போயிட்டு வரேன் அத்தை. சரி மருமவளே. சரி, நான் போயிட்டு வரேங்க. சரி சந்திரா, எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து கவனமா செய். இந்த பார், கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அந்த டிரைவர் பையன் நம்ம மொத்த பிளானையும் காலி பண்ணிடுவான். பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா நடந்துக்கும். ஆமா மருமகளே, அவன் வெளியே இருக்கான்னு நீ பாட்டுக்கு ரொம்ப அலட்சியமா இருக்காத. அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. அப்பதான் இந்த விஷயத்துல நம்ம ஜெயிக்க முடியும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கவலைப்படாம இருங்க. வரட்டுங்களா? சரி மருமகளே. தேங்க்யூ சார். வாங்க மாமா. வணக்கம் சார். வாங்க. என்ன மாமா? மாப்பிள்ள, ஈஸ்வரி செங்கல் சூளையை ஏலம் விட போறதா ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. ஆமா. நாளைக்கே அந்த ஏலம் நடக்க போகுது. அதற்கான ஏற்பாடெல்லாம் தீவிரமா பண்ணிட்டு இருக்கா.